கரூரில் தவேக பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களையும் விஜய் நாளை சந்திக்க உள்ளார். இதற்காக அவர்கள் தனியார் வாகனம் மூலமாக மாமல்லபுரத்திற்கு அழைத்து வரப்படுகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், முழுமையான விவரங்கள். கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை விஜய் நாளை சந்திக்க இருக்கிறார். இதற்காக அவர்கள் தனியார் வாகனம் மூலமாக மாமல்லபுரத்திற்கு அழைத்து வரப்பட இருக்கின்றனர். உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரையும் மாமல்லபுரத்தில் தவேக தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார். இந்நிலையில் 28 குடும்பங்களை அழைத்து வர சொகுசு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், விவரங்கள். கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில், அதாவது அந்த 41 பேருக்கு குடும்பத்தையும் நேரில் சந்திப்பதாக விஜய் அறிவித்திருந்த நிலையில், கரூர் மாவட்டத்தில் மண்டபம் மற்றும் தனியார் இடம் கிடைக்காத நிலையில் சென்னையில் நாளை சந்திக்க உள்ளதாக ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில், இன்று கரூரிலிருந்து, அதாவது அந்த சொகுசு வாகனத்தில் பேருந்தில் அந்த 41 குடும்பத்தினரையும் சென்னையில் அழைத்து செல்வதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்று தற்போது ஒரு சில குடும்பத்தினர் ஏறிக்கொண்டிருக்கின்றனர். தற்போது வரை 3 பேருந்துகளில் 28 குடும்பத்தினர் தற்போது ஏறியுள்ளனர். குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் 36 பேர் உயிரிழந்த நிலையில் மற்ற திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து மற்றொரு வாகனத்தில் அங்கு அழைத்து செல்லப்படுகிறது. தற்போது வரை கரூர் மாவட்டத்தில் 28 குடும்பத்தினர் அந்த 3 சொகுசு பேருந்தில் ஏறுகின்றனர். குறிப்பாக அந்த பகுதியில் இருந்து இறந்தவர்களின் வீட்டிலிருந்து எப்படி ஏற்றி வருகிறார்கள், இந்த இடத்தில் தனியாக எப்படி அழைத்து வருகிறார்கள் என்று காலையிலிருந்து அலைந்து கொண்டிருந்தது. அதாவது செய்தியாளர் சேகரிப்பதற்காக தெரிந்த நிலையில் எப்படி அழைத்து வருகிறார்கள் தெரியாமல் தனியார் காரில், ஒரு சில காரில் யார் என்று தெரியாமலே அழைத்து அந்த வெண்ணமலை பகுதியில் உள்ள அந்த முருகன் கோயில் அருகில் உள்ள அந்த தனியார் சொகுசு பேருந்திலிருந்து ஒவ்வொருத்தராக ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மீதி உள்ள 36 பேர் இறந்தது. 28 குடும்பத்தினர் தற்போது ஏறியுள்ளனர். மீதி உள்ள குடும்பத்தினர் 8 பேர் 30 அதாவது இறந்தவர்களின் 30 சாமி கும்பிட்டதற்கு அப்புறம் நாளை வருவதாக அறிவித்திருக்கிறதாக அவர்கள் தெரிவித்துள்ளதாக, மேலும் ஒரு சிலர் வராமல் இருக்கிறார்கள். இதில் வழக்கு தொடர்ந்தவர் வந்தாரா வரவில்லையா என்று தெரியவில்லை தற்போது வரை. ஏனென்றால் வாகனத்தில் அழைத்து அந்த பேருந்தில் ஏறுவது கூட யார் என்று தெரியாத நிலையில் அவர்களை அழைத்து ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தற்போது வரை 8 குடும்பத்தினர் கரூர் மாவட்டத்திலிருந்து தற்போது வரை ஏறவில்லை. தற்போது ஒரு சில வாகனங்கள் கிளம்பி செல்லும் நிலையில் அந்த விஜயை சந்திப்பதற்காக சென்னை கிளம்பி செல்வதற்காக தயார் நிலையில் இருந்து வருகிறது. குறிப்பாக அந்த வாகனங்கள் சொகுசு பேருந்துகள், அதாவது சொகுசு பேருந்துகள் ஏற்றி சென்னைக்கு செல்கின்றனர். மற்றும் அதாவது இந்த குடும்பத்திலிருந்து அழைத்து வருவதற்காக 2 வீலரில் அழைத்து வருகிறார்கள், காரில் அழைத்து வருகிறார்கள். யார் என்று தெரியாமல் தற்போது வரை அந்த பகுதிக்கு அழைத்து சொகுசு பேருந்தில் ஒவ்வொருவராக ஏறிக்கொண்டிருக்கின்றனர் குடும்பத்தினர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன்.